Hey guys, welcome to Talent with Bono channel. ஸோ இன்றைக்கான ரீடிங் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பர்சனோடைய ஃபீலிங்ஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கான ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி நினைக்கிறாங்க, அவங்க மனசில் என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குது, உங்களை பற்றி யோசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கான ரீடிங்கில் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பொருந்தும், சரியா? ஸோ இது இன்றைக்கி பார்த்தா தான் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பொருந்தும், சரியா? அண்ட் இது நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, செப்ரேஷன் இருக்கிறவங்க, இல்லை அந்த மாதிரி தான் பார்க்கணும்னு இல்லை. ஸோ யார் வேணாலும் பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ ஒன் சைட் லவ்வாக இருந்தாலும் இது பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த பர்சன் கூட பேசி பழகி இருந்தால் போதும். ஸோ பேசாமல் பழகாமல் தூரத்தில் இருந்து மட்டும் ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இது பொருந்தாது. ஸோ நீங்கள் பேசி பழகிருந்தால் மட்டும்தான் இந்த ரீடிங் பொருந்தும், சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ரீடிங்க? ஓகே, ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த பர்சன்னால் நீங்கள் ஏதோ மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒரு டிப்ரெஷன் மோடில் இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த பர்சன்னால் நீங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போது இந்த பர்சனை நினச்சி அழுகிறது, இந்த பர்சன்கிட்ட இருந்து திரும்பி அதே சேம் லவ் கிடைக்குமா? அதாவது முன்னாடி ஒரு மாதிரி நீங்கள் ரொமான்ஸ் பீரியடில் இருந்திருப்பீங்க, ரொம்ப அந்யோன்யமாக இருந்திருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. இப்போ சில பிரச்சனைகள்னால ரெண்டு பேருக்குள்ளே அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை எல்லாமே கூட போயிருக்கலாம். ஸோ அதை நினச்சி ரொம்பவே அழுகுறீங்க. பழைய மாதிரி எப்போ என் பர்சன் என்கிட்ட பேசுவாங்க, பழைய மாதிரி எப்போ என்கிட்ட நடந்துப்பாங்க, பழைய மாதிரி எப்போதும் போல் என்கிட்ட எப்போ க்ளோஸாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் எதிர்பார்க்குறீங்கன்னா, சில பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி, அந்த முன்னாடி இருந்த அன்னோனியம் இப்போ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ பழைய மாதிரி உங்கள் பர்சன் கூட உங்கள் க்ளோஸாக இருக்கணும் உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ அதை நினச்சி ரொம்பவே சரியான ஒரு தூக்கம் இல்லை, ஒரு டிப்ரெஷன் மோட்லேயே இருக்கிறீங்க, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அண்டு இந்த உறவை பற்றி கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி சில பேர் வேணால் ஷேர் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பட் இன்னும் சில பேர் இந்த உறவை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணவே இல்லையோ யார்கிட்டையுமே, ரொம்பவே சீக்ரெட்டிவாக வச்சுருக்கீங்க. யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை இந்த பர்சனை பற்றி. பிகாஸ் இது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு தோணலை. பிகாஸ் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களை அட்வைஸ் தான் பண்ணுவாங்க, இந்த பர்சனை விட்டு மூவ் ஆன் பண்ண, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பர்சன் கூட நீ இருக்கிற, உன்னையும் உன் லவ்வையும் மதிக்காத ஒரு பர்சனுக்காக நீ ஏன் இவ்வளோ உன் டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றி உள்ளவங்கலாம் பேசியிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ பெருசாக உங்களுடைய என்ன கவலைகளோ அதை நீங்கள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி ரீடிங் பார்த்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது. ஓகே, அண்ட் உங்கள் பர்சன் எப்படி இருந்திருப்பாங்க இந்த கொஞ்ச நாளான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஆட்டிடியூடாக இருந்திருப்பாங்க. அண்டு கோல்ட் ஹார்ட்டட், சுத்தமாக கல் நெஞ்சமாக பிஹேவ் பண்ணுறது. நீங்கள் அந்த பர்சனோட வேர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸே இருக்காது, எமோஷன்ஸே இருக்காது. இது ஏனோ தானோ கடமைக்கு பேசுகிற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூடாகவும் இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும் அந்த ஆட்டிடியூடு ஏதோ உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறது உங்களாலே புரிஞ்சிருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ உங்களை மதிக்காத மாதிரி ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கண்டிப்பாக நடந்திருப்பாங்க. அண்ட் ஏதோ நம்ம தான் எதுவும் பின்னாடி தேடி தேடி போகிற மாதிரியும், அவங்களுக்கு ஏதோ நம்ம தேவையில்லாத மாதிரியும் தான் நடந்திருப்பாங்க உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட. ஸோ உங்களுக்கே ஃபீல் ஆகிருக்கும், நான் தான் வேணும்னு நினைக்கிறேன் போல இருக்குது, அந்த பர்சனுக்கு நான் வேணான்னு நினைக்கிறாங்க, அதனால தான் என்னை விட்டு விலகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் சில பேருக்கு தோணியிருக்கும். இன்னும் சில பேருக்கு இன்னொருத்தவங்க இருக்காங்களோ, மூணாவது ஆள் இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் கூட வந்திருக்கும். பிகாஸ் மூணாவது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல இருக்குது, இல்லை இன்னொருத்தவங்க ஆப்ஷன் இருக்காங்க போல இருக்குது, அவங்கள தான் தேடி தேடி போகிறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களோட மைண்ட்ஸில் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த சுச்சுவேஷன்ஸ் பற்றி சொல்லியாச்சு, நம்ம இங்கே ஃபீலிங்ஸ் பற்றி வருவோம். ஸோ கரெக்டாக உங்கள் பார்ட்னரோட ஃபீலிங்ஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சம்வேர் உங்கள் பார்ட்னர் ஏதோ
லைஃப்பில் நடக்கிற சில பிரச்சனைகளாலையும் இல்லை அவங்க லைஃப்பில் சில விஷயங்கள் கோ த்ரூ பண்ணுறதுனால மட்டும்தான் உங்ககிட்ட சரியாக பிஹேவ் பண்ணலையே தவிர்த்து மற்றபடி உங்களை வெறுக்கணும் இல்லை அடியோடு உங்களை வெறுக்கணும் இல்லை உங்களை பிடிக்காம போகணும் அப்படிலாம் எதுவுமே அவங்க நினச்சி பண்ணலை. ஸோ அது எல்லாமே அவங்க ஓனாக அவங்க கோ த்ரூ பண்ண விஷயங்களை தான் உங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம மேலே உள்ள கோவத்தினாலேயும் நம்ம மேலே உள்ள வெறுப்புனாலேயும் தான் அவங்க அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது தப்பு. பிகாஸ் அவங்க லைஃப்பில் அவங்க கோ த்ரூ பண்ண ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனால் மட்டும்தான் அதை உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, உங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கோவத்தையும் அந்த ஆட்டிடியூடையும். சரியா? அதை தாண்டி உங்களை முழுசாக வெறுக்கணுங்கிற எண்ணம் அப்படிலாம் இல்லை. ஓகே. அண்ட் இது வரைக்கும் கடந்த ஒரு வருஷமாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு சரியாக போயிருக்காது, கண்டிப்பாக சரியாக போயிருக்காது. அடித்து சொல்லுவேன், ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜியில் தான் இருந்திருக்கும். நல்லா பேசுகிறது இல்லை நல்லா பேசாமல் போகிறது, இல்லைனா மோர் தேன் ஒரு 5 to 6 months வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறது, இல்லை ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்பு போயிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் ஏதோ நல்லா போகாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும், ஏதோ பேசுவாங்க போவாங்க அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் இந்த பீரியட் வந்து அப்படியே குறைஞ்சு இந்த கடந்த ஒரு வருஷமாக எதுவுமே நல்லா போகாத மாதிரியே உங்களுக்குள்ளே ஃபீல் ஆகிருக்கும். பட் the wheel turns for you, அதாவது உங்களுக்கு ஃபேவராக வந்துட்டு அந்த வீல் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் 1 yearக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து மியூச்சுவலாக சேம் லவ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து உங்கள் மேலே வச்சுருக்கிறாங்க அண்ட் ஜென்யூன் ஃபீலிங்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அதே ஜென்யூன் ஃபீலிங்ஸாக அவங்களும் உங்கள் மேலே வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபீலிங்ஸில் எதுவும் வந்துட்டு பொய்யாவோ இல்லை உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை உங்களை ஏமாற்றணும் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரில. அண்ட் டபுள் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அவங்களுமே உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஓகே. ஸோ எனக்கு நான் பார்த்த வரைக்கும் 2 of cups அப்படிங்கிறப்பவே வந்துட்டு சந்தோஷமாக அவங்க கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அண்டு இந்த ரீடிங் பார்க்குறவங்க சில பேர் வந்து சோல்மேட் அண்ட் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியாக கூட இருக்கலாம். சில பேர் ட்வின் ஃப்ளேமுக்கு எனக்கு ஸ்பெஷலாக என்ன சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா அந்த ட்வின் ஃப்ளேம் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்களோ சில விஷயங்கள் வந்து அதே தான் உங்கள் பர்சனல் லைஃப்லையும் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் எப்படி உங்கள் அப்பா அம்மா மதிக்காமல் உங்கள் வீட்டில் பிரச்சனை சண்டைன்னு போயிட்டு இருக்கோ சேம் விஷயம் தான் அவங்களுக்கும் அங்கே போயிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் அவங்களுமே இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறதுனால தான் அவங்களுமே உங்களை வந்து உங்ககிட்ட வந்து சரியாக பேசாதது பழகாததுக்கான காரணம். சரியா? ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உங்களை மீட் பண்ணணும், உங்கள் கூட உட்காந்து பேசணும் பழகணும் அப்படின்னு அந்த பழைய மொமெண்ட்டை திருப்பி கொண்டு வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளேயுமே இருக்குது. ஓகே. எப்படி நீங்கள் நினச்சிங்களோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி சேம் திங் அவங்களுக்கும் அதே தான் இருக்குது. ஸோ உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணங்களும் ஆசைகளும் இருக்குது. அண்ட் ரொம்பவே ஒரு அடுத்து வரப்போகிற அந்த 1 year அப்படிங்கிறது ரொம்ப பிரைட்டாக இருக்கும் உங்கள் 2 பேருக்குமே நான் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப பிளாசமிங்கான மொமெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஃப்ரூட்ஃபுல் மொமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ 2 பேருமே அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு 1 yearக்குள்ளே. ஓகே. அண்ட் உங்கள் பார்ட்னருக்குமே உங்களை மீட் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. ஓகே. அண்ட் உங்களை நினச்சி ரொம்பவே வந்துட்டு ட்ரீம் பண்ணுறாங்கன்னே சொல்லுவேன். ஸோ உங்களை நினச்சி அப்பப்போ அவங்களுக்கு வந்து ட்ரீமிங் வரதான் செய்யுது. ஓகே. சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம மைண்ட் வைஸ் யோசிக்கக்கூடாது, சில விஷயங்களை ஹார்ட் வைஸ் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஹார்ட் வைஸ் தான் யோசிக்கணும். ஸோ மைண்ட் என்ன சொல்கிறதோ கேட்கக்கூடாது. ஹார்ட் வைஸ் தான் நான் யோசிக்கிறேன், நான் என் மனசு சொல்கிறதான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் மனசு சொல்கிறத கேட்குறதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதாவது நம்ம மனசு திடீர்னு இன்றைக்கி வந்து நம்ம பார்ட்னரை வந்துட்டு கோவமாக நினைக்கும், திடீர்னு வந்துட்டு ரொம்ப ஏக்கமாக மிஸ் பண்ணுற ஃபீல் இருக்கும், திடீர்னு லவ்வாக இருக்கும், திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரி பொசசிவாக வேறு யார் கூட க்ளோஸாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும். ஸோ அப்படி மனசு நம்ம மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனசு சொல்கிறத எப்போ கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கம்போஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கணும். நீங்களுமே சில விஷயங்கள் டிப்ரெஷன் வைஸ் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களால் உங்கள் மனசு வந்து ஒரு ரிதமிக் பேட்டர்னில் உங்களால் வச்சுக்க முடியாது, சேம் லெவல் ஆஃப் பேட்டர்னில் வச்சுக்க முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி வந்துட்டு எனக்கு என்னமோ
மேப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் எனக்கு தெரியுது, நான் உங்கள் ரீடிங்கை பார்த்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி கோவமாக இருக்கீங்க, நாளைக்கு வந்துட்டு திடீர்னு அழுகுறீங்க, திடீர்னு வந்து ஓகே அவங்க லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு கன்வின்ஸ் ஆகிக்கிறீங்க, திடீர்னு உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் நீங்களே அதுவே வந்து நெகட்டிவாக ட்ரிகர் ஆகுறீங்க. ஸோ ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இல்லாத மாதிரி எமோஷன் வைஸ் எனக்கு தெரியுது. நீங்கள் வந்துட்டு உங்கள் எமோஷன்ஸ் பேலன்ஸ் ஆகும்போது அந்த டெலிபதி அப்படிங்கிறது அங்கே ஒர்க் ஆகும். ஸோ அப்போ உங்கள் பர்சன் கூட உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் டெப்த்தாக அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது அங்கே க்ரோ ஆகும். சரியா? ஸோ இங்கே 2 பேரும் சேர்ந்து கனெக்ஷனை க்ரோ பண்ண வேண்டிய நேரமே தவிர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டி போட்டுட்டு நீ என்னை பற்றி நினைக்கிறியா, இல்லை நான் உன்னை பற்றி நினைக்கிறேன், நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டியாங்கிறது இல்லை நெக்ஸ்ட் 1 இயருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 1 இயருக்கு 2 பேரும் சேர்ந்து இந்த ஃபீலிங்ஸை எப்படி க்ரோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகே. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக அது ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மாக போகிற நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ளே எப்படி இருக்கோ சேம் ஃபீல் வந்து அவங்களுக்குமே இருக்குது. ஓகே. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த கடந்த 1 இயராக நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்த சில விஷயங்கள் எல்லாமே அந்த நெக்ஸ்ட்டு லாங் டேர்மாக கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஒரு பேஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இப்போது நீங்கள் இந்த 1 இயராக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், உங்கள் பார்ட்னரை பற்றி, உங்கள் பார்ட்னரோட ஃபீலிங்ஸை பற்றி, அவங்கவுங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்களோ, ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கீங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் வந்து என்ன பாசிட்டிவான ஆக்ஷன் எடுக்கணும் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர்த்து திரும்ப திரும்ப பாஸ்ட்லேயே வந்துட்டு இருக்கக்கூடாது. சரியா? ஸோ 2 சோல் நடுவாலையுமே வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பிரிட்ஜாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் எப்போ அந்த எமோஷன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகுதோ அப்போ அந்த டெலிபதி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ அந்த எமோஷன்ஸ் தான் உங்கள் 2 பேருக்கும் பிரிட்ஜாக இருக்கும், உங்கள் 2 பேரையும் வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு பழைய மாதிரி. ஓகே. ஸோ ஓகே, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் பார்க்கலாம், உங்ககிட்ட என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சார், நாங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு வேர்டிங்ஸாக சொன்னேனோ அதுதான் இங்கேயுமே வந்திருக்கு. ஐ ஸ்டில் திங்க் அபவுட் உங்களை பற்றி அவங்க நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே. நீ நினைக்கிறத விட நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த பர்சன் வந்து உங்களை வந்துட்டு முக்கியமெல்லாம் நினைக்கிறாங்க, ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் வைக்கிற ஒரு ப்ரியாரிட்டியாக திங்க் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது இல்லை, அது ரொம்ப தப்பு. பிகாஸ் அவங்க வந்து நீங்கள் நினைக்கிறதையும் தாண்டி அவங்க லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் நீங்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. அண்ட் ஹவ் ஐ லாஸ்ட் யூ, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களா? சொன்னேன் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி அப்படிங்கிறது. நான் உன்னை தொலைச்சிட்டேன்னா இந்த ரிலேஷன்ஷிப் முடிய போகுதா, இது நான் லாங் டேர்மாக வரும் அப்படிங்கிறத நான் இன்னமும் நான் நம்பிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்களுமே நினச்சிருப்பீங்க நான் இந்த பர்சன் வந்து இனிமேல் என் லைஃப்பில் கிடையாதோ, இனிமேல் வரமாட்டாங்களோ, இனிமேல் இந்த உறவுக்கு வந்து சாத்தியம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ சேம் அதை தான் உங்கள் பர்சனுமே ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஸ்ட்ராங் அந்த கனெக்டிவிட்டி இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் போங்கிற நம்பிக்கை அவங்க மனசுலேயுமே இருக்குது. ஓகே. அண்ட் நான் சொன்னேன் அவங்க கூடிய சீக்கிரம் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களும் அதுதான் ஆசைப்படுறாங்க. ஸோ ஐ நீட் டு see you, கண்டிப்பாக நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் அந்த பார்க்குற நாள் வந்து கண்டிப்பாக அந்த டே வந்து எனக்கு எப்போவுமே அது பெட்டர் தான். உன்னை நான் எப்போல்லாம் பார்க்குறேனோ அன்றைக்கி அந்த டே வந்து எனக்கு பெட்டரான ஒரு டே தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ என்ன கொஞ்சம் ஃபீலிங்ஸ் பார்க்கலாம். ஸோ கேன் வி ஜஸ்ட் டாக் இட் ஓவர்? ஸோ இது முடிஞ்சிருமா, இது முடிஞ்சிருச்சா, இல்லையே நம்ம இன்னும் கொஞ்சம் பேசி பார்க்கலாமே,
நம்ம 2 பேரும் பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவங்களுமே இருக்கிறாங்க. ஸோ உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்குள்ளேயுமே இருக்குது. ஆக்ஷன்ஸ் கூடிய சீக்கிரமே எடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள். இஸ் தேர் அ செகண்ட் சான்ஸ்? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து திரும்பவும் புதுப்பிக்கிறதுக்கான செகண்ட் சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது அவங்க மனசுலேயுமே அந்த பயம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த ஏக்கமும் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பழைய மாதிரி ஆகாதா, ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்காதா இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டராக மாற்றுறதுக்கு அப்படிங்கிறது அவங்க மனசுலேயுமே இருக்குது. ஓகே, ஸோ இஸ் இட் ஓவர்? ஸோ அவங்க மனசில் திருப்பி வர கேள்வி அதுதான், பயமும் அதுதான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களோ அதே தான் அவங்களும் நினைக்கிறாங்க. பிகாஸ் சுச்சுவேஷன்ஸ் இங்கே எல்லாமே பார்க்கும்போது நீங்களும் அவங்களும் வந்துட்டு சேம் எனர்ஜியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ எமோஷன்ஸை ஸ்டெபிளாக வைங்க, பாசிட்டிவாக வைங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பாசிட்டிவிட்டி வந்து அவங்களையுமே கனெக்ட் பண்ணும். அந்த டெலிபதி அப்படிங்கிறது அவங்களையும் கனெக்ட் பண்ணும். சரியா? ஸோ ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க மனசில் வந்து ஒரு பயம் அப்படிங்கிறது வந்திருக்கு, நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா போயிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் நல்லபடியாக இருக்கணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களை கேர் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஜென்யூன் ஃபீலிங்ஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஜென்யூன் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது உங்கள் மேலே வச்சுருக்குறாங்க. ஸோ மியூச்சுவலாக ஒரு கேரிங்கான லவ் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு ஹார்டான ஒரு லவ்வோ இல்லை ரொம்ப அரகண்ட்டான ஒரு லவ்வோ இல்லை ஒரு செல்ஃபிஷான லவ்வோ மாதிரி எனக்கு இங்கே தெரியலை. ரொம்ப ஜென்யூன் அண்ட் கேரிங் லவ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதை தான் அவங்களுமே ஆசைப்படுறாங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ நீங்களுமே புரிஞ்சுக்கிறதுக்கானதுக்கு அந்த தருணத்துக்கு ரெடியாகுங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து பேச வராங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடியாகுங்க. என்ன கன்வே பண்ணுறாங்க, நிஜமாகவே அவங்களுக்கு என்ன வேணும், இதனால் அவங்க வந்துட்டு கோவப்பட்டாங்க, எதனால் இத்தனை நாள் அமைதியாக இருந்தாங்க, என்ன அவங்க லைஃப்பில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம லிசன் பண்ணணும். அப்படின்னா நம்மளுடைய மனசில் வந்து அந்த பாஸ்ட் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ பாஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாம் விட்டுட்டு ப்ரெசென்ட்டாக உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, அண்ட் நீங்களுமே அதை வந்துட்டு கம்போஸ்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள் உங்கள் பர்சன் கிட்ட. நீங்கள் என்ன அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு கார்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஹோப் இன்றைக்கான ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ரீடிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் வேறு ஏதாவது டாப்பிக்கில் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன். சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரொம்ப நாளாக க்ரஷ் பற்றி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு. ஸோ கூடிய சீக்கிரம் க்ரஷ் பற்றி வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ வேறு இன்டெப்டாக ஏதாவது காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, எனக்கு கிளாரிட்டி இல்லை, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா டிஸ்பிளேல என் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும். கரெக்டாக பாபா நாங்கள் அடுத்த ரீடிங்கை சந்திக்கிறேன்.